இந்த வருஷம் நம்ம சூர்யானாவோட நடிப்புல ரிலீஸ் ஆன 2 திரைப்படங்களுமே மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் திரைப்படங்களா அமைஞ்சிடுச்சு. சூர்யானா ரசிகர்கள் இப்ப 3வது பிளாக் பஸ்டருக்காக வெறித்தனமா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த 3வது பிளாக் பஸ்டரும் ரொம்ப நாள்லாம் இல்லைங்க, கொஞ்ச நாட்கள்ல, அதாவது இன்னும் 3 மாசத்துல தீபாவளிக்கே நம்ம சூர்யானாவுடைய 47வது திரைப்படத்தை ரிலீஸ் பண்றதுக்காகவும் மும்மரமா வேலைகள் நடந்துட்டு இருக்குன்னு சொல்லப்படுது. சூர்யானா அவரோட 47வது படத்தை பாத்தீங்கன்னா ஜீத்து மாதவன் கையில ஒப்படைச்சாரு. மலையாள இயக்குனரான ஜீத்து மாதவன் பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி பகத் பாசில வச்சு ஆவேசம் அப்படின்ற மிகப்பெரிய வெற்றி படத்தை கொடுத்திருந்தாரு. அந்த வெற்றி இப்ப சூர்யானாவை வச்சு இயக்குறது இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த படத்து மேல ஒரு மிகப்பெரிய ஹைப்பையே கிரியேட் பண்ணி இருக்கு. சூர்யானாவுடைய 47வது படத்துக்கு இன்னும் டைட்டில் வைக்கல. இந்த படத்தோட டைட்டில பாத்தீங்கன்னா விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு அறிவிப்பாங்கன்ற மாதிரி நியூஸ் போய்கிட்டு இருக்கு. இந்த படத்துக்கு ஸ்டார்டிங்ல சரவெடி, சீனு அப்படின்ட்டு ஏகப்பட்ட டைட்டில சொன்னாங்க. இப்ப கலாட்டா அப்படின்ற மாதிரி ஒரு டைட்டில சொல்லி இருக்காங்க. பொறுத்திருந்து பார்ப்போம். விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு இந்த படத்தோட டைட்டில் என்னன்றது நமக்கு தெரிய வந்துடும். இந்த படத்துல சூர்யானாவுக்கு ஜோடியா நம்ம நஸ்ரியா மேம் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட கதை என்ன அப்படின்றது பத்தி இப்ப ஒரு நியூஸ் போய்கிட்டு இருக்குங்க. அதாவது இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு காலத்துல குற்றவாளிகளை பயமே இல்லாம வேட்டையாடின போலீஸ் தான் நம்ம சூர்யானா. ஒரு முக்கியமான வழக்க விசாரிக்கும் போது சூர்யானா பாத்தீங்கன்னா அவரோட பார்வையை இழந்துடுறாரு. அப்புறம் பல வருஷத்துக்கு அப்புறமா அந்த பார்வையற்ற சூர்யானா தன்னோட கூர்மையான உள்ளுணர்வையும் புத்திசாலித்தனத்தையும் நம்பி இருக்க துப்பறிவாளர்கள் கூட சேர்ந்து அதே வழக்க மறுபடியும் கையாள்றாரு. அந்த வழக்குல ஜெயிச்சாரா இல்லையான்றதுதான் இந்த படத்தோட கதைன்ற மாதிரி சொல்லப்படுது. இந்த படத்தோட ஷூட்டிங் முடிஞ்சிடுச்சு அப்படின்ட்டு படக்குழு ஒரு வீடியோவை வெளியிட்டு இருந்தாங்க. அந்த வீடியோல கூட பாத்தீங்கன்னா சூர்யானா இருட்டுல ஒரு பிளாக் கலர் கிளாஸ்லாம் போட்டு இருக்கிற மாதிரியான காட்சிகள்லாம் இருந்துச்சு. அதை பார்க்கும்போது சூர்யானா இந்த படத்துல கண் பார்வையற்ற போலீஸா தான் நடிக்க போறாருன்றது கிட்டத்தட்ட உறுதியாயிடுச்சுன்னே சொல்லலாம். சூர்யானாவுக்கு கண்ணு தான் அழகுன்றது எல்லாத்துக்குமே தெரியும். இந்த படத்துல கண் பார்வையற்ற போலீஸ் அதிகாரியா நடிக்கிறாரு. அதை எப்படி நடிச்சிருப்பாரு, எப்படி இருக்கும் அப்படின்றத பாக்குறதுக்கு இன்னுமே எக்ஸைட்மெண்ட் அதிகமாகிக்கிட்டே இருக்கு. தீபாவளி வரைக்கும் எப்படா வெயிட் பண்றது அப்படின்ற ஒரு மனநல தான் இப்ப வரைக்கும் எனக்குள்ள இருக்கு. படம் தாறுமாறா இருக்க போகுது. கண்டிப்பா இந்த படம் சூர்யானாவோட நடிப்புக்கு தீனி போடுற வகையில தான் இருக்கும். ஏன்னா கண்ணு தெரியாதவரா நடிக்கிறது அப்படின்றது ஒரு சாதாரணமான விஷயம் இல்ல. ஏற்கனவே விக்ரம் பாத்தீங்கன்னா காசி, தாண்டவம் அப்படின்ட்டு 2 படத்துல அவரோட நடிப்பு திறமைய காட்டி இருப்பாரு. இப்ப சூர்யானாவுக்கு அந்த சான்ஸ் கிடைச்சிருக்கு. சூர்யானாவை பத்தி கேட்கவே வேணாம், பிரிச்சு மேஞ்சிடுவாரு. பொறுத்து இருப்போம் தீபாவளி வரைக்கும்.